ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. எல்லாருக்குமே நம்ம அண்ணா கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் அது கிடைக்கல. அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் என்ன வைக்கிறேன்னா, நம்மளுக்கு வெளியில் ஒரு பை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பையில் அவரோட ஃபோட்டோ வித் ஆட்டோகிராஃபோட கொடுத்தா நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அண்ணா அது அண்ணாவை செய்யணும், நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் 4 பேர் அவர் செய்கிற விஷயத்தை பார்த்து 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஆனால் அவர் எப்படி இருக்கணும், அவர் டைலாக்கே தான், உசுப்பை ஏற்றுறவங்கிட்ட உம்முனும் கடுப்பை ஏற்றுறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜம்முன்னு இருக்குமா? அதே மாதிரி தான் நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம், இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் அண்ணனோட தீவிர ரசிகை. திருநங்கை மாணவி நிவேதா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். என்னுடைய பெயர் அனுஸ்ரீ. தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் என்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்லிட்டு. அப்படி கல்வியால சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி. இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காம பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் ரொம்ப சந்தோஷம் தான்.